வணக்கங்க. உங்கள் இயற்கை விவசாயி ஆர் சுரேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவின் முதுகெலும்புன்னு பார்த்திங்கன்னா விவசாயிங்க. சரிங்களா? இந்த விவசாயத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய தலைமுறையில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒரு மூணு தலைமுறை நான் பார்த்துருக்கேன். இதில் இப்போ போகிற தலைமுறைன்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பில்டிங் ஆகிடுச்சிங்க. சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சேத்துல கை வைத்தது தான் சோத்தில் கை வைக்க முடியும்னு நம்ம சொல்கிறோம், வாயில் தான் சொல்கிறோம். ஆனால் நடைமுறைக்கு சேத்துல கை வைக்கிறோமான்றது இல்லை. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா 10 ஏக்கரா 5 ஏக்கரா 20 ஏக்கரா 30 ஏக்கரா 1 ஏக்கரா 2 ஏக்கரா கூட இன்றைக்கி கரம்பாக தான் இருக்குது. கரம்பா மீன்ஸ்னால் கிராமத்து பாஷையில் வேக்கண்ட் லேண்டாக இருக்குது. எந்த ஒரு பயிரும் பண்ணாமல் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லாமல் ரொம்ப சிரமத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா எல்லா தண்ணி வசதி இருந்து கூட வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்பு கிராமத்தில் பார்த்தா ஏரி வேலைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஏரி வேலை என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே பெரியவங்க முதல் சின்னவங்க வரல எல்லாருக்குமே இந்த வேலையை கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் ரோட்டில் க்ளீன் ஆகாமல் இருக்குதோ அந்த எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. டிச்சி காவா எடுக்கிறாங்க. ஏரியில் மண் தூர் வாடுறாங்க. அது இல்லாமல் ரோடை க்ளீன் பண்ணுறாங்க. இதில் மாதிரி பொது இடத்துல பஞ்சாயத்தில் என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணுறாங்க. என்னென்னா மிஞ்சி போனால் 2 ஹவர், காலையில் 2 ஹவர், மதியம் 2 ஹவர், சாயந்தரம் 2 ஹவர். அதான் சாயந்தரம் சொல்ல முடியாது, ஒரு 2 மணிக்கு 2 ஹவர். இதுமாரி ஒரு 6 மணி நேரம் உழைச்சிட்ருப்பாங்க எல்லாருமே. அது ஒரு 300 ரூபா 280 ரூபா கொடுக்குறாங்க கூலி. என்னென்னு கேட்டிங்கன்னா நடுநடுறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. களை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் மிஷின் வந்துச்சு. மிஷின் வந்தால் கூட பாதி நெல் நாங்கள் விளை வச்சு கஷ்டப்பட்டு எடுத்தால் கூட அந்த பாதி நெல் கழனிலே போயிடுதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் சொர்ண மசூரின்னு ஒரு அரிசி போட்டிருந்தேன் இயற்கையில். புல்லை விளைஞ்சிச்சிங்க, ஆள் இல்லை, காயுது. மிஷின் கூப்பிட்டாலும் மிஷின் ரொம்ப இதுவாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆட்களை வச்சு அறுக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் முடியலைங்க. அதனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பயிர்கள், நீர் பயிரும் வைக்கலாம், நிலப்பயிரும் வைக்கலாம், வானம் பார்த்த பயிரும் வைக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே விவசாயத்துக்கு வந்தீங்கன்னா இந்த நெல் எப்படி சிரிக்குது பாருங்கள். நம்ம எடுக்கிறப்போ இந்த நெல் எல்லாமே பாருங்கள், எண்ணெய் அறுத்து அதை உரித்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. உங்கள் பசியை ஆதத்துக்கு நான் தயாராகிட்டேன், என்னை அறுவடை பண்ணி என்னை நீங்கள் அவிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு இந்த நெல் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா உங்கள் பசியை ஆற்றுறது ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நெல் தாங்க. சரிங்களா? இந்த நெல்லை நம்ம கரெக்டான டைமுக்கு பண்ணி நீங்கள் எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.